எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில் இதை எப்பையும் மறந்துடாதீங்க. சில கடினமான தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அந்த கடினமான தருணங்களை முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே கடந்து போக பழகுங்க. அதுக்காக விளக்கம் கொடுக்கவும் வேணாம், விவாதிக்கவும் வேணாம். விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க, இல்லாட்டி சரி தவறுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. அந்த இடத்துல சிரிப்பை மட்டுமே காமிச்சிட்டு கடந்து போனீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில தருணங்களில் நம்மளால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும்போது உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஏன்னா அறிவு எப்படி வேணால் யோசிக்கும் சொல்வோம்ல. புத்திக்கு தெரியுது, ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. அப்படிதான், மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுங்க. கடந்து வந்த காலங்களில் கசப்பான நிகழ்வுகள் இருந்தால் அதை கனவுன்னு நினச்சி தூக்கி போட்டுகிட்டே போங்க. நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு நடப்பது தான் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நினைங்க. கசப்பானதை கனவாக நினச்சி மறந்துடுங்க. வாழ்க்கையை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் அப்படியே ஓடுது மனசுக்குள்ளார. எதை சொல்கிறது, எதை நிறுத்துறதுன்னே எனக்கு தெரியல. மனம்தான் நம்மளுடைய சிறந்த ஆசான். ஏன்னா மனது நினைத்தா மட்டும்தான் நம்மளால் உலக அதிசயத்தை கூட ரசிக்க முடியும். அதனால் மனது சொல்வதை கேட்டு நடந்துக்கோங்க. தேவையில்லாத எண்ணங்களை அந்த மனசுக்குள்ளே போட்டு அதை குப்பை தொட்டி ஆக்கிடாமல் பூந்தோட்டமாக நல்ல நினைவுகளோடு அதை வச்சிருங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்பையும் வசந்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.